பண்ணா கூட இவ்வளவு வயசாகி உலகத்துல இருக்கணும். நீங்க என்ன பேசி பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு அம்மா வேணும்ல. 3 தலைமுறை பார்த்து 4வது தலைமுறை எங்களுக்கு அம்மா வேணும்ல. எத்தனை பேர் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அம்மா வேணும்ல. சரி, இப்ப சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஏன் சமையல் எதுவும் பண்ணலையா? சமையல பார்க்க முடியல. சரி, நான் முடிஞ்சா வரும்போது ராத்திரிக்கு எதனா வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. நீ ஒன்னா வாங்கிறாதமா. உங்க முன்னாடி நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன்னா இது நீங்க பண்ண ஜபம். ஜனம் பண்ணாங்கய்யா கோயில. ரொம்ப ஜனம் ஆயிடாங்க. நம்பிக்கை வைக்காதுன்னு சொன்னாங்களே, சொன்ன மாட்டேங்குது. எல்லாம் உங்களோட ஜபம் தான். சாமி எந்த அளவுக்கு காப்பாற்று என்னைக்கு மனசு வைக்கிறாரோ கண்டிப்பா அதைத்தான் நான் ஜெபம் பண்ண சொல்றேன். என்னைக்கு நீர் எடுக்கிறீரோ அன்னைக்கு என்னை அழைத்து கொள்ளும் சாமின்னு கேளுங்க. அதுக்கு இல்லம்மா நான் கேட்கறது உங்களுக்கு பென்ஷன் இல்ல. இப்ப எதுக்கு 300 ரூபா கொடுக்குறீங்க? நீங்க ஒரு 100 கொடுங்க. 3 மாசத்துல கரெக்டா கொடுக்கணும். கரெக்டா கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? நான் என் மூச்சு வரைக்கும் கொடுக்குறேன். மூச்சாதீங்க காப்புறோம் கொடுக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்ன என் கூட ரொம்ப நாள் ஒண்ணு இருப்பீங்க. மட்டும் கம்மி பண்ண மாட்டேன். நானு எனக்கு எப்பட இது இருந்தாலும் சாமி கொடுக்குற காணிக்க நான் கொடுக்கறதே. இப்ப நீங்க அப்படி பார்த்தா நீங்க போன மாசத்துக்கு முன்ன எனக்கு கொடுத்தீங்கல்ல, காசு கொடுத்த. அது எப்படி 3 மாசம் கணக்கு வருமா? நான் கோயிலுக்கு வந்தேனே அப்பல இருந்து கணக்கு வச்சிருக்கீங்களா? நானே மறந்து போயிட்டேனம்மா. இந்த மாசம் 27 ஆனா 3 மாசம் ஃபுல்லா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எப்படி கணக்கு வைக்கிறீங்க நீங்க? கடவுளுக்கு கொடுக்கறதுல 27 வந்தா 3 மாசம் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் கொடுத்தேன். அப்போ உண்மையிலே ஆண்டவர்கள எந்த குறை அவர் வைக்கலையா?